கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நிமிடம் உங்களுடைய வாழ்க்கையை, அதோட தினசரி ஓட்டத்தை கொஞ்சம் உற்று கவனியுங்கள். காலையில அலாரம் அடிச்ச உடனே அவசர அவசரமாக எழுந்து, ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத எஜமானனுக்காக உங்க நாளின் பெரும் பகுதியை, உங்க வியர்வையை, ரத்தத்தை முதலீடாக போட்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? இதற்காக இந்த ஓட்டம். என்றாவது ஒரு நாள் இந்த கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும், வாழ்க்கை மாறிவிடும் அப்படிங்கிற ஒரு குருட்டு நம்பிக்கையில தானே? எக்ஸாக்ட்லி. அந்த குருட்டு நம்பிக்கை தான் இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான தேடலோட மையப்புள்ளி. இன்னைக்கு நாம மாக்கியவெல்லியோட தத்துவங்களை அடிப்படையாக கொண்ட தரவுகளை வச்சு, வறுமை அப்புறம் உழைப்புங்கிற மாயைக்குள்ளிருந்து உங்களை எப்படி விடுவிக்கிறது அப்படிங்கிறத பத்தி ரொம்ப விரிவாக அலசப் போகிறோம். இப்போ நாம காலம் காலமா நம்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, கடின உழைப்பு மட்டும்தான் வெற்றியை தரும் அப்படிங்கிறது. ஆனா இந்த தரவுகளை படிக்கும்போது அது எவ்வளவு பெரிய பொய்ன்னு நமக்கு புரியுது. ஆனா அவன் சின்ன வயசுலேருந்தே உழைப்பால் உயரலாம்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா. ஆனா 18ஆம் நூற்றாண்டு தொழில் புரட்சியில மனிதர்களை வெறும் இயந்திரங்களா மாத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தந்திரம் தான் இந்த கடின உழைப்பு அப்படிங்கிற தார்மீக நாடகம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒருவன் சின்ன ஸ்பூனை வச்சு ஒரு பெரிய மலையை குடைஞ்சிட்டு, நான் இவ்ளோ கஷ்டப்பட்டேன், என் வியர்வைக்கு விலை கூடன்னு கேட்கறது போல தான் இன்னைக்கு உழைப்பாளியோட நிலைமை இருக்கு. ஆமா. ஆனா அந்த வியூகவாதி ஒரு எந்திரத்தை வச்சு மலையை ரொம்ப ஈஸியா உடைச்சிடுவான். உழைப்பை விட உத்தி தான் முக்கியம். மக்களே அந்த ஸ்பூனையே பிடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? வறுமைங்கிறது வெறும் பணம் இல்லாத நிலை கிடையாது, அது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப். அதாவது உளவியலாளர்கள் சொல்ற அந்த கற்றுக்கொள்ளப்பட்ட உதவியற்ற நிலைன்னு சொல்லுவாங்களே, அதை சொல்றீங்களா? இது எப்படி நம்ம மூளையை பாதிக்குது? இப்ப அடுத்த மாசம் வாடகை எப்படி காட்டுறதுங்கிற நெருக்கடி வரும்போது மூளை ஆட்டோமேட்டிக்கா சர்வைவல் மோடுக்கு போயிடும். அப்போ மூளையோட முன்பகுதியான ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படியே சுருங்கிடும். ஓ, இதுதான் அந்த நீண்ட காலத்துக்கு திட்டமிடுறதுக்கு உதவுற மூளையோட சிஇஓ, கரெக்டா? கரெக்ட். அதனால நீங்க சோம்பேறிங்கிறதால தப்பான முடிவெடுக்கிறது கிடையாது. மூளையே நீண்ட காலத்துக்கு யோசிக்கிறத உயிரியல் ரீதியா தடுத்து உடனடி பதற்றத்துல உங்களை தள்ளிடுது. ஆனா அதிகாரத்துல இருக்கிறவங்க, உதாரணமா ரோமானிய பேரரசர் ஆகஸ்டஸ், எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப அமைதியா காத்திருந்து காய்களை நகர்த்துவாங்க. வெயிட், இப்போ உழைப்பு மட்டும் போதாதுங்கிறீங்க. அப்போ நேர்மையா இருக்கிறது, ஒரு கம்பெனிக்கு விசுவாசமா இருக்கிறது, நல்லவன் அப்படின்னு பேரெடுக்கிறது, இதெல்லாம் கூட தப்பா? நல்லவனா இருக்கிறது தப்புன்னு தரவுகள் சொல்லல. ஆனா இந்த நல்லவன், விசுவாசமான ஊழியன் அப்படிங்கிற முத்திரை இருக்கு இல்லையா, அது நிறுவனங்கள் உங்களை அதே இடத்துல கட்டி போட பயன்படுத்துற ஒரு நங்கூரம். ஓஹோ, அதாவது குறைஞ்ச சம்பளம் கொடுத்து அதிகமா வேலை வாங்க இந்த இமேஜ் அவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க. ஆமா. இது மட்டுமல்ல, சோஷியல் மீடியால நம்ம காட்டுற பிம்பமும் இந்த மாயைக்குள் தான் வருது. நீங்க என்ன செய்ய போறீங்க, உங்க லட்சியம் என்னன்னு சோஷியல் மீடியால பகிரும்போது அங்க கிடத்துற லைக்ஸ் எல்லாம் மூளைக்கு ஒரு போலி டோபமைன் போதையே கொடுக்கும். அப்போ நிஜமாவே அந்த வேலையை செஞ்சு முடிச்ச திருப்தி உடனே மூளைக்கு கிடைச்சிடும். உண்மைதான். அதனால உங்க உண்மையான உந்துதல் குறைஞ்சு நீங்க அங்கேயே முடங்கிடுவீங்க. பணம்ங்கிறது தார்மீக அடிப்படையில நல்லவங்களுக்கு தான் கிடைக்கணும்னு இயங்குறது கிடையாது. ஒரு நதி எப்படி எந்த தடையும் இல்லாத, உராய்வு இல்லாத இடத்த நோக்கி இயல்பாக பாயுமோ, அதே போலதான் பணமும் அதிகாரத்தை நோக்கி பாயும். அப்படியானால் இந்த அடிமைத்தனத்துல இருந்து நாம எப்படிதான் வெளியே வர்றது? திடீர்னு வேலையை விட்டுடவும் முடியாது. இதுக்கு என்ன வழி சொல்றாங்க? இதுக்கு 3 முக்கியமான படிகள் இருக்கு. முதல் படி கண்ணுக்கு தெரியாத நிலை. அதாவது உங்களோட உண்மையான திட்டங்களை யாருக்கும் தெரியாம மௌனமா மறைச்சு வைக்கிறது. ஒரு வித மண்ணுக்குள்ள சத்தமில்லாம வேறுன்ற மாதிரி சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. உங்க திட்டங்கள் அனைதில முதிர்ச்சி அடையணும். அதிகாரம் ஒருபோதும் சத்தமா நகரக்கூடாது. 2வது படி சீரமைப்பு. உங்களுக்கு தேவையான வளங்கள் யார்கிட்ட இருக்கோ அந்த அதிகாரத்தோட உங்களை நீங்களே இணைச்சுக்கிறது. சூப்பர். அப்ப 3வது என்ன? 3வது தீர்க்கமான செயல். சரியான நேரம் வரும்போது கொஞ்சம் கூட தயங்காம செயல்படுறது. ஆனா இதுல நீங்க மனசுல வைக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த பயணத்துல உங்களோட பழைய நல்லவன்கிற அடையாளங்கள் அழியும் போது ஒரு குளிர்ந்த தனிமைய நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது அதிகாரம் வசப்படுறதுக்கான ஒரு தியாகம். சமூகத்தோட கைதட்டல்களாகவும் மத்தவங்களோட அங்கீகாரத்துக்காகவும் நம்மள நாமளே சுருக்கிக்கிட்டது போதும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. அறிவுங்கிறது அதை செயல்படுத்துறதுல தான் இருக்கு. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அமைதியா காய்களை நகர்த்தும் போதுதான் அதிகாரத்தோட உச்சத்தை தொட முடியும். கண்டிப்பா. இப்போ உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நாளை காலையிலும் அலாரம் அடிச்சதும் விழித்தெழுந்து வேற யாரோ ஆடுற சதுரங்க விளையாட்டுல மறுபடியும் ஒரு சாதாரண சிப்பாயாகவே உங்க வியர்வைய முதலீடாக போட்டு பலியாக போகிறீர்களா? இல்லை.
உங்கள பிணைத்துள்ள அந்த போலி முகமூடியை தூக்கி எறிந்துவிட்டு உங்களுக்கான அதிகாரத்தை நீங்களே கையில் எடுக்கும் அந்த புதிய பயணத்தை தொடங்கப் போகிறீர்களா? இத பத்தி யோசிங்க. கூடவே இன்னொன்னே சிந்திங்க. இன்றைய நவீன உலகத்துல கிக் எக்கானமின்னு சொல்லிக்கிட்டு நாமே நமக்கு முதலாளின்னு நினைச்சு ஒரு ஆப்போட அல்காரிதமுக்கு அடிமையா ஓடிக்கிட்டு இருக்கோமே, அதுவும் ஒரு இன்னொரு விதமான கண்ணுக்கு தெரியாத சிப்பாய் வாழ்க்கை தானே. இந்த மாயையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிங்க. முடிவு உங்க கையில.